வேர்ல்டு கப் டைம்ல வேர்ல்டு கப் ஃபீவர் வந்திருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒன்லி கால்பந்துக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா நாங்க வீடியோவே போடல. ஆனா நாங்க லைவ் வந்தோம். பட் வீடியோ அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதே ஒரு மன்னிப்புலருந்து ஆரம்பிக்கிறோம். பட் வேர்ல்டு கப் ஃபெஸ்டிவல் மாரி போயிட்டு இருக்குது. திருவிழா மாரி போயிட்டு இருக்குது. ஒரு ரொம்ப 48 கண்ட்ரீஸ் விளையாண்டாலும், இது ஒரு லாங் டோர்னமென்ட்டாவே இருந்தாலும், சர்ப்ரைசஸ்க்கு குறைச்சல் இல்ல. இன்ஸ்பைரிங் ஸ்டோரீஸ்க்கு குறைச்சல் இல்ல. அண்டர் டாக்ஸ் ஃபைட்ஸ்க்கும் குறைச்சல் இல்ல. ஒரு டபுள் டமாக்கா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு குறைச்சல் இந்த டைமிங் மட்டும் தான். ஆ நம்ம தூக்கத்த தூக்கத்தை அது எல்லாம் நம்ம கண்லயே தெரியும். கண்ணிலேயே தெரியும்ன்ற மாரி ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்ட் டோர்னமெண்ட்டா தான் அமையுது. முதல்ல நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஆ வேர்ல்டு கப் ஒழுங்கா இல்ல, டிக்கெட் பிரைஸ் அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. நீ இந்த வேர்ல்டு கப்ப எப்படி பார்க்குற? ஆர் யூ என்ஜாயிங்? வேர்ல்டு கப் ஐ அம் டெஃபினெட்லி என்ஜாயிங் டைம் ஆஃப் அவர் லைஃப்ஸ்ங்கிற மாரி ஒரு பயங்கரமான டோர்னமெண்ட். டூ பி ஹானஸ்ட் உன்ன மாரி தான் நானும் ஒரு நெகட்டிவிட்டியோட தான் இந்த வேர்ல்ட் கப் அவங்க ஆரம்பிச்ச பிள்ளையார் சுழியான வேர்ல்ட் கப்போட ஆந்தம்ல இருந்தே வந்து ஒரு ஃப்ளாப்பா இருந்ததுனால, ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் சச் அ வேர்ல்ட் கப். நான் இவ்ளோ என்ஜாய் பண்ணுவேன்னு நெனைக்கவே இல்ல. அண்ட் ம். த ஸ்டோரீஸ் இட் ஹஸ் ப்ராட் அவுட், த ஃபேன் செலிப்ரேஷன் அது எல்லாமே ம். வந்து இட் ஹஸ் எனக்கு வந்து ஐ அம் என்ஜாயிங் இட் மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. ஒரு ம். இன்னும் ஒரு 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 3 வாரத்துல வேர்ல்ட் கப் முடிஞ்சிருமே! அப்டிங்கிற ஒரு வருத்தம் இப்பவே லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ம். எப்படி? ஓகே. எனக்கும் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தேன். இவனுங்க வந்து எஸ்பெஷலி அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து நெறைய ஒரு அன்வான்டடான நெகட்டிவ் ஆன ஒரு பிஆர், ரெஃப்ரீஸ் ம். சில ரெஃப்ரீஸால உள்ள வர முடியல. சில ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்னால வந்து இமிகிரேஷன் தாண்டும்போது ரொம்ப இல் ட்ரீட் பண்றது, ரேசிசம் கிளைம்ஸ் அந்த மாரி ஏகப்பட்ட இது இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த இனிஷியல் விசில் மெக்சிகோல ஊதுன உடனே, ஐ திங்க் திஸ் வேர்ல்டு கப் வந்து இஸ் அ வேர்ல்டு கப் ஆஃப் ஸ்டோரீஸ்ன்னு எனக்கு ப்ராபப்ளி ரொம்ப நம்ப கீனா அப்சர்வ் பண்றதுனால நமக்கு இந்த வேர்ல்டு கப் எனக்கு ரொம்ப தென்படுதான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டோரீஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மெக்சிகோ ராவ் லிமினஸோட கதை ம். பயங்கரமான ஒரு கதை. 6 கரெக்ட். வருஷத்துக்கு முன்னாடி விளையாடுவானான்னே தெரியாமல இருந்து, ஒரு மெக்சிகோல வேர்ல்டு கப்ப கோல் அடிக்கிறது, வின்னிங் கோல். அது ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா, ஈராக்ல ஐமேன் ஹுசைன் இன்னைக்கு கூட ஒரு ரீல் போட்டிருப்பான். அவருடைய இன்ஸ்பைரிங்கான ஆமா. ஸ்டோரி. கேப் கேபோ வர்டே. அவங்க வந்து ஒரு ஆமா. ஸ்பெயின வந்து புடிச்சு ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு டிஃபென்சிவ். அதுல பின்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. அந்த மாரி ஒரு நெறைய கதைகள் வந்து இந்த வேர்ல்டு கப்ல இருந்து வெளில வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நீ யோசிச்சு பாரேன். அந்த கேபோ வர்டே, கேப் வர்டேன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். கேபோ வர்டே, அதுக்கப்புறம் அந்த குரக்காவ், குரசாவ் ம். இந்த மாரி கண்ட்ரீஸ் நெறைய கண்ட்ரீஸ் இருக்குன்னே தெரியாது. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்ப வேர்ல்டு கப்னால உலகம் ஃபுல்லா வந்து தெரியப்படுது. அதுவே வந்து ஒரு வேர்ல்டு கப் அப்படின்றது எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட், எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் அப்படின்றத வந்து பதியுது. இல்ல பிளஸ் எனக்கு தெரிஞ்ச நெறைய கிரிக்கெட் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ற நண்பர்கள் எல்லாம் வந்து, "யார் ப்ரோ இந்த கண்ட்ரி? இவனுங்க எங்க இருக்காங்க? இவங்க எந்த ஊரு?" அப்படின்னு கேட்கும்போது, அதுல ம். நிஜமாவே வந்து இந்த உலகத்தையே ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் போட்டு இந்த டோர்னமெண்ட் ஆமா, காட்டுது அப்படிங்கிறது. அண்ட் ஆமா. இன்னும் இன்னும் நெறைய விஷயங்கள் என்னன்னா, இப்ப ம், இந்த கேப் வெர்டே, குரக்காவோ இவங்க மாரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும், அவங்க ம். வந்து அவங்களோட கிராஸ் ரூட்ஸ்ல இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ட காமிச்சு, அந்த மாரி லைக் தே ஆர் பில்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆல்ரெடி. ஆமா, சோ ஆமா, ஆமா. சோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு இந்த திஸ் இஸ் நாட் கோயிங் டூ பி தேர் லாஸ்ட் வேர்ல்ட் கப் அப்பியரன்ஸ் ம். ஆர் தே வில் அப்பியர் அகைன் அப்படிங்கிறது ஒரு ஹோப்பும் குடுக்குது எல்லாருக்கும். ஆமா. அது மட்டும் இல்லாம, எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்டின்னா, அந்த ஸ்டார்ட்டிங் வீக்ல வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய மேட்ச். இப்ப ஜெர்மனி மேட்ச் தனியா வைக்கிறாங்க. ம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெக்சிகோ அந்த மாரி யுஎஸ்ஏ இந்த மாரி மேட்சஸ்லாம் தனித்தனியா வைக்கிறானுங்க. ம். ஒரு பிளாக் பஸ்டர் மாரி ஸ்பெயின்லருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்து 1 டே 24 ஹார்ஸ் கேப் விட்டு, அர்ஜென்டினா, பிரான்ஸ், பிரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல். நார்வே, போர்ச்சுகல்ன்ட்டுன்னு ஒரு 24 இங்கிலாந்து அப்டின்ட்டுன்னு ஒரு ஒரு 48 ஹவர்ஸ்க்கு ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஃபுட்பாலிங் வீக்கா திருவிழா மாரி இது அமைது. போன வாரமும் பார்த்தோம்னா, சரியான கோல். மெஸ்ஸி ஹேட்ரிக்கு, கரெக்ட். ஹாலண்ட் 2 ஆமா, கோலு, எ எ எம்பாப்பே 2 கோலு, கேன் 2 கோல். கரெக்ட்டா? இன்னைக்கு காலையில இன்னைக்கு நேத்துல நைட்ல இருந்து என்ன நடந்ததுன்னு எல்லாருமே பார்த்தோம். ஸோ, ஆமா. அதுதான் அந்த ஆஸ்கர் குடுற அது அப்சல்யூட் சினிமா அப்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பிக்ஸ்சர் டிசைன் ஆமா. பண்ணவனுக்கு, அவன் வந்து அப்படியே அந்த பென் எழுதும்போது ஃபயர்ல இருக்கும்ல ஸ்கிரிப்ட். அந்த அந்த மாரி அந்த மாரி ஒரு பிக்ஸ்சர்ஸ வந்து போட்டுருக்காங்க. ஸோ, எனக்கு நீ லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ப. ம். ஓகேயா?
நீ இந்த லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல நடந்த ஈவென்ட்ஸ எ எப்படி சம்மரைஸ் பண்ற? ஒன் வேர்ட்ல சம்மரைஸ் பண்ணணும்னா, நான் சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆஸ்ட்ரியா வுட் கிவ் மோர் ஃபைட் டூ அர்ஜென்டினான்னு நெனச்சேன். அது நடக்கல. செனிகால் பீயிங் ஆஃப்கான் சாம்பியன்ஸ் அவங்க வந்து நார்வே ஃபர்ஸ்ட் டைம் ம். வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள இவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். எதுவும் பண்ணல. ம். ஸோ பிரான்ஸ் வந்து எம்பாப்பே வந்து சம்திங் ஹஸ் காட்டன் இன்டு எம்பாப்பே அப்படிங்கிறது எனக்கு இந்த மேட்ச்ல ஃபீல் ஆச்சு. மேபி இட்ஸ் ஈராக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து ஹி வாஸ் a டிஃபரண்ட் பிளேயர். அந்த 22 பிளேயர்ஸ்ல அவன் ஒருத்தன் மட்டும் ஒரு 2 லெவல் உண்மையாதான். அபோவா இருந்தான். ஸோ நீ எப்படி பார்த்த இத? எனக்கு வந்து சி நான் ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினால இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு மெஸ்ஸி ஃபேன். ஓகேயா? ம். நான் வந்து அ ஒரு ரீசனபிளான மெஸ்ஸி ஃபேன். டூ பி வெரி ஹானஸ்ட். நம்ம வீடியோஸ்லயே எல்லாமே தெரியும். ரொனால்டோ பத்தியும் நம்ப பேசுவோம். மெஸ்ஸி பத்தியும் நம்ம பேசுவோம். எனக்கு இந்த வேர்ல்டு கப் உள்ள வரும்போது, அர்ஜென்டினா மேலயும் சரி, குறிப்பா மெஸ்ஸி மேல ஒரு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. நானே எக்ஸாக்ட்லி. ஒண்ணு ஒரு நம்ம லைவ்ல ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். மெஸ்ஸி ம். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் விளையாடட்டும். மத்த மேட்ச்லாம் சப்ல இருந்து வரட்டும். அர்ஜென்டினா டீம் தான் விளையாடும்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இந்த 2 மேட்ச்ல மெஸ்ஸியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஏஜிங்ன்னு சொல்ட்டு வயசாக ஆக அழகாகுவாங்கன்ற மாரி வயசாக ஆக மெஸ்ஸியோட கேம் வந்து இன்னும் அழகு தான் ஆகுது. மெஸ்ஸி வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்ட் அந்த அந்த கோல் த்ரெட்ட மட்டும் இன்னுமே இழக்கல. சோ அது வந்து ஏன்னா ஒரு ஒரு மெஸ்ஸி ஃபேனா ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து உண்மையாவே எம்பாப்பேவும் சரி, ஹாலண்டுமே சரி, ஆ அவங்க வந்து எப்படி மத்த வேர்ல்ட்ல இருக்க இப்போதைக்கு மத்த எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு கிளாஸ் அபோவா இருக்காங்க. கேன தவிர்த்து. ம். கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல்ல வரும். ஆனா கேனுக்கு வயசாயிருச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. பட் அத தாண்டி கரெக்ட். எம்பாப்பே, ஒரு ஹாலண்டு எப்படிப்பட்ட ஒரு பினாமினான் அவங்க 2 பேரும். எம்பாப்பே கூட நம்ம வந்து பிரான்ஸ் மாரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அதுல வந்து ம். பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் எம்பாப்பே வந்து ஒரு 3 வேர்ல்ட் கப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுல எந்த விதமான டவுட் யாருக்குமே இல்ல. ஹாலண்ட் தான் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் உள்ள எக்ஸாக்ட்லி. வராங்க. ம். நார்வேய சுத்தி ஒரு அண்டர் டாக் டீம் நார்வே. நார்வே வந்து ஒரு செட் டீம்ன்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுல வந்து கரெக்ட். டேலண்ட்ஸ் இருக்குது. ம். பட் அத வச்சுட்டு எவ்வளவு தூரம் போவாங்கன்னு தான் கேள்வி. ஆனா அந்த மாரி ஒரு ஸ்குவாட்ல பெர்ஃபார்ம் பண்றான் தெரியுமா? அதுவும் இன்னைக்கு அடிச்ச அந்த 2ண்ட் கோல்லாம் வந்து அ எனக்கு வந்து புரியவே இல்ல. நான் வந்து முட்டுறான் அவன். ஹெட் பண்ணுவான்னு தான் நெனச்சேன். பார்த்தா எக்ஸாக்ட்லி. கால இப்படி கால மிதிக்கிறான்டா. ஸோ எனக்கு அந்த மேட்ச தாண்டி, நான் ஹாலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி, அவங்க ஃபேன்ஸோட அந்த லாஸ்ட் ஃபைனல் விசிலுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தியா? ஓடகார்ட் வந்து ட்ரம்ஸ லீட் பண்றது, கீழ பிளேயர்ஸு, அந்த ஸ்டேடியம்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே ஹோமோஜெனஸா பண்ணாங்க பாத்தியா? அது வந்து எனக்கு சீரியஸாவே பார்த்து, நான் வந்து ஃபியூச்சர்ல நார்வேல போய் செட்டில் ஆவணும்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். அது அந்த மாரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு வாட்டி லைவ்ல பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். சோ அது ம். வந்து ஒரு பக்கம் இருக்க. மத்தபடி மத்த டீம்ஸ்லாம் என்ன நெனைக்கிறேன்? நம்ம ஸ்பெஷலா சில டீம்ஸ் நான் கால் அவுட் பண்றேன். நம்ம இது லைவ்ல நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் லைவ் பார்க்காதவங்களுக்கு ஒரு குயிக்கான கிளிம்ப்ஸ் மாரி. ஜப்பான். வாட் ஆர் யூர் ஜப் தாட்ஸ்? ஜப்பான் தே காட் மீ பை சர்ப்ரைஸ் தான் நிஜமாவே. நான் எதிர்பார்க்கல. தேர் வர் சோ மெனி ஆர்டிகில்ஸ் பேக் 3 பாசிவ் பிரெஸ்ஸிங் அப்படி இப்படின்னு நெறைய இருந்தாலும், ஒரு ஜாப்பனீஸ் கோச் கம்ப்ளீட்டா ஜப்பான்ல ஒரிஜினேட் ஆன பிளேயர்ஸ் இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஏஷியன்ஸா போயிட்டு வேர்ல்ட் கப்ல ஒரு ஒன் ஆஃப் த செகண்ட் டயர் ஃபேவரைட்ன்னு சொல்ற நெதர்லாண்ட்ஸோட டோ டூ டோ போயி, டுனிஷியாவ ம். டிஸ்மேண்டில் பண்ணி அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் நான் பெர்சனலா எதிர்பார்க்கல. நீ வந்து ம். சொல்லிட்டு இருந்த. நான் பெர்சனலா அத எதிர்பார்க்கல. அண்ட் ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட். இந்த நேரத்துல நான் குறிச்சுக்க ஒரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துறக்கூடாது. நாங்க லைவ்ல பண்ணும்போது, ஜப்பான வந்து போடுறான்னு கெஞ்சினேன், கதறினேன். ஆனா ராகுலும், அங்க லைவ்ல இருந்தவங்களும் சில பேர் வந்து என்ன வந்து திசை திருப்பிட்டாங்க. அதனால தான் நான் ஜப்பான் சூஸ் பண்ணல. இல்லன்னா ஜப்பான் ஹஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபேவரைட்ஸ். சோ அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து நெதர்லாண்ட்ஸ் பத்தி சொல்லு. ன் அ 2 பேரும் சேம் குரூப்ல. 2 பேரும் சேம் குரூப் அண்ட் நெதர்லாண்ட்ஸும் ஒரு பயங்கர ஒரு யூனிட்டா தெரியிறாங்க. நோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். சம்மர்வில் வந்து கேக்போ போடுறான். கேக்போ வந்து பிராபிக்கு போடுறான். அந்த ஃப்ரண்ட் 3 இஸ் லிங்கிங் அப் எல்லாம். அந்த ஸ்வீடன் கேம்ல நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அண்ட் தே ஆர் ஏபிள் டூ பிளே போத் த கேம்ஸ். ஜப்பானோட பொசஷன் பேஸ்ட் ஆடுனாங்க அந்த மிட் பிளாக்கோட. ம். ஸ்வீடனோட பயங்கரமான டிரான்சிஷன் கேம். அவங்களுக்கு பேஸ் இருக்கு ஃப்ரண்ட்ல. ஐ திங்க் ஒ நம்ம ரொம்ப ஸ்லீப் இன் பண்றோமா நெதர்லாண்ட்ஸ் மேல அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ஸ் எனக்கு பத்தி. ஒரு
ஒரு சின்ன ம். இது இருக்கு. ஏன்னா, அவங்க ரெகுலர் டைம்ல தோக்குற மாரி இல்லடா. ஐ திங்க் ம். லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப்லயும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல போய் பெனால்டீஸ்ல தோத்த மாரி தான் இருக்கு. சோ தே ஆர் ஆ. வெரி காம்பேக்ட் டீம். கோல்ஸ் பெருசா கன்சீட் பண்ண மாட்டாங்க. பிளஸ் இப்ப ம். டிஃபென்ஸ் இன்னும் பெட்டரா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. டம்ஃப்ரீஸ் ஒரு பக்கம் திபு திபுன்னு ஓடுறான். வேன் ஹேக் ம். லைன் பிரேக்கிங் பாஸஸ் போடுறான். நீ எப்படி பார்க்குற? ம். நெதர்லாண்ட்ஸ் தே ஆர் வி ஸ்லீப்பிங் இன் ஆன் தெம்? நான் வந்து என்னோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்னுடைய ஃபேவரட்ஸான வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கான ஃபேவரட்ஸ்ல ஒரு டாப் 3 டீம்ஸ்ல நெதர்லாண்ட்ஸ் இருக்குது இந்த வருஷம். ம். நான் வந்து இத ஏன் சொல்றேன் அப்டின்னா, எப்பயுமே ஒரு டிஃபென்சிவ்லி ரொம்ப சாலிடா இருக்க டீம வந்து கவுண்ட் அவுட்டே பண்ணிறக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு சி டெக்னிக்கலி எல்லா மேட்ச்லயும் ஹவ் இட் வில் கோனா, அதுவும் அந்த நாக் அவுட் ஃபேஸஸ்லலாம் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் 1-0, 2-1 சோ அந்த மாரி கரெக்ட், தான் கரெக்ட். முடியும். ரொம்ப ம். ரேர் சிச்சுவேஷன்ல தான் அந்த எக்ஸார்பிடன்ட்டா இந்த மாரி நம்ம ஸ்கோர்லாம் பார்க்குறோம்ல. ம். 4 கோல்ஸ், 5 ம். கோல்ஸ் அப்டின்ட்டுன்னு. 5 ஆமா. ஏன்னா வந்து நீ நெனச்சு பாரேன், 4 நாளைக்கு ஒரு வாட்டி குரூப் ஸ்டேஜ் விளையாடுறானுங்க. அண்ட் தி என்டயர் டோர்னமென்ட்ல நீ ஆல்மோஸ்ட் ஒரு 11 மேட்சஸ் கிட்ட வந்து யூ ஆர் சாரி 8 9 மேட்சஸ் கிட்ட வந்து நீ ஒரு 30 டேஸ் கேப்ல விளையாடுற. இஃப் யூ ம். ஆர் கோயிங் டூ தி ஃபைனல்ஸ். சோ ரைட். அந்த பிசினஸ் எண்ட்ல வந்து கண்டிப்பா டயர்ட் ஆயிடும். சோ தி குவெஸ்டின் இஸ் 2 கோல் அடிச்சா நெதர்லாண்ட்ஸ் அவங்களுக்கு ஆப்போசிட் 3 கோல் அடிக்கிறதுக்கு யார்கிட்ட அட்டாக் இருக்கு? 2வது நெதர்லாண்ட்ஸோட டிஃபென்ஸ பிரேக் பண்ற அளவுக்கு யார்கிட்ட ஸ்ட்ரெங்த் இருக்குன்றது தான் ஒரு குவெஸ்டின். சோ கரெக்ட். அந்த மாரி பார்க்கும்போது தே ஆர் கொஞ்சம் ஃபேவரைட்ஸ். நம்ம ம். வந்து சில பேர் வந்து ரெப்யூட்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பேசுறோம். கரெக்ட். கரெக்ட்டா? ம். அதெல்லாம் தாண்டி இவனுங்க ரெப்யூட்டேஷன் வந்து அவ்வளோ இல்லாம, பட் ஒரு சாலிடான டீமா எனக்கு கண்ணுக்கு தெரியிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லயும் யூ வுட் ஹேவ் 2, 3 பிளேயர்ஸ் ஹூ கம் அவுட் ஆஃப் நோவேர். அப்சல்யூட்லி. ஹூ கம் அவுட் ஆஃப் நோவேர். இது நீ ஆமா. எல்லா டீம்லயும் எடுத்து பாரு இருப்பாங்க. கரெக்ட். நெதர்லாண்ட்ஸுக்கு அந்த மாரி நெறைய ஸ்டோரி இருக்கு. இந்த ப்ராபரி அவன் இருக்கிறான். பிராவ்லி சம்மர்வில் சமவெல் இருக்கான். ஆமா. சம்மர்வில் இருக்கிறான். சோ அந்த வேன் மாரி ஹேக்கே இருக்கான். ம். வேனக்கே. சோ அதனால அது ஒரு காம்பேக்ட்டான டீம் மாரி எனக்கு தெரியுது நெதர்லாண்ட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி நாட் சம்மோன் டூ கவுண்ட் தெம் அவுட். சரி ம். அடுத்து நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம ஃபேவரைட்ஸ்ன்னு சொல்ற ஒரு 4 டீம்ஸ் ஒரு 5 டீம்ஸ் நான் சொல்றேன். 4 டீம்ஸ் ம். சொல்றேன். ஓகே. அதுல வந்து உன்னுடைய திங்கிங் படி யாருக்கு ப்ராபபிலிட்டி நெறைய இருக்குது வின்னிங் தி வேர்ல்ட் கப்? அதாவது நீ இப்போ நம்ம ஒரு 2 ரவுண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிக்க போறோம். கரெக்ட். ஓகே. ம். நாளான்னைக்கோட 2ண்ட் ரவுண்ட் முடிய போகுது. இன்னைக்கு நைட் இங்கிலாந்து, போர்ச்சுகல் மட்டும் தான் அடுத்த பெரிய டீம். ம். நான் வந்து நீ பார்த்ததுல எனக்கு நீ ரேங்க் பண்ணணும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னுடைய டாப் 5 ஃபேவரைட்ஸ்ன்னு பார்க்க போனா, ம். இது இது நான் வந்து லைன்ல சொல்ல ரேண்டமான ஃபேவரைட்ஸ் ஓகே. 5 ஓகே. ம். இங்கிலாந்து 1, போர்ச்சுகல், பிரான்ஸ், ஸ்பெயின், அர்ஜென்டினா. ஓகே. யா ஓகே. இது 5த்துல யாருக்கு வேர்ல்ட் கப் வின் பண்ற ப்ராபபிலிட்டி அதிகம்ன்றத நீ லிஸ்ட் பண்ணு. 1 டூ 5. 5ல இருந்து எனக்கு கோ. 5 வந்து ஐ வுட் சே அ போர்ச்சுகல். ஓகே. ஏன்னா, ஏன்? நான் வந்து போர்ச்சுகலுக்கு ரொம்ப ரூட் பண்ணேன். ஆனா, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேம்க்கு அப்புறம் கொஞ்சம் பெசிமிஸ்ட்டா மாறிட்டேன் நானு. ஆக்சுவலி நான் வந்து அவங்க மிட்ஃபீல்ட் வொர்க் அவுட் ஆகுற மாரி தெரியல. ஆனா, ஒரு கேம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நைட் தான் உஸ்பெகிஸ்தான் கிட்ட ஆடுறாங்க. ஸோ, அதுல எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த ஒரே ஒரு கேமோட ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கிறதுனால நான் 5த் போடுறேன். ம். 4த் வந்து ஸ்பெயின். நான் ஏன் ஏன்? 4த் ஸ்பெயின் போடுறேன் அப்டின்னா, வித் யமால், வித்தவுட் யமால் அப்டிங்கிற அவங்களோட கேம் வந்து ஆமா. டோட்டலா வேற மாரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சவுதி அரேபியா கிட்ட போயிட்ட பிறகு, ஐ மீன் சவுதி சப் ஆஃப் ஆயிட்ட பிறகு, ஸ்பெயின் லுக்ட் அ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சைட். அவங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் செகண்ட் டயர் பேக்கப்ஸ் இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபெரான் டாரஸ் அண்ட் அயர்சபால் தே வில் நாட் லீட் தெம் டூ த குளோரின்னு எனக்கு தோணுது. 3 இங்கிலாந்து. ஓகே. சேம் ஒரு கேம் தான் ஆடியிருக்காங்க. 2nd வந்து அர்ஜென்டினா. 1 வந்து பிரான்ஸ். எனக்கு இது இன் இது இன் ஆர்டர் எனக்கு. ஃப்ரம் 5 டூ இன் 1 5 டூ 1 5த் பிளேஸ் நீ வந்து போர்ச்சுகல் சொல்ற. போர்ச்சுகல். ம். ஓகே. அப்படியே 1 பிளேஸ் வந்து பிரான்ஸ் சொல்ற. ஏன் பிரான்ஸ்? வாட் வாட் இஸ் இன் பிரான்ஸ் தட் இஸ் இல்ல. நாட் இன். எனக்கு எனக்கு பிரான்ஸ் ஆஃப் டுடே இஸ் சிமிலர் டூ இங்கிலாந்து ஆஃப் 10, 12 இயர்ஸ் பேக் அப்படின்னு நான் பார்க்குறேன். தே ஹேட் 2 குட் டீம்ஸ். ஐ மீன் 2 11 ஃபார்ம் பண்ணலாம் அவங்க டீம வச்சு. ஆனா, இங்கிலாந்துல இருந்த ஈகோ வந்து பிரான்ஸ்ல இல்ல. அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய சக்சஸா இருக்கு. 2 வேர்ல்ட் பிரான்ஸ்ல கப்லயும் ஒருத்தருக்கு ஃபைனல்ஸ் இருக்கு. வந்திருக்காங்க. பிரான்ஸ்ல இல்ல, இல்ல, ஒருத்தருக்கு இருக்கு இல்ல. ஐ ஈகோவே. சீ எ டிஃபரண்ட் எம்பாப்பே இன் பிரான்ஸ். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. அப்படியா? எனக்கு எனக்கு ஐ சீ எ டிஃபரண்ட் எம்பாப்பே தான் ஃபார் பிரான்ஸ் டெஃபினட்டா. ஓகே.
ஓகே. அண்ட் எனக்கு சரி. ம். அர்ஜென்டினா வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. பட் த ம். குவாலிட்டி ஆஃப் ஆப்போசிஷன் சின்னதா இருந்தாலும், பட் ஐ வுட் ஸ்டில் சே நான் வந்து இவ்ளோ ஒரு மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா மெஸ்ஸி ஒருத்தன் தான்டாங்க. மெஸ்ஸிய தாண்டி நம்மனால யோசிக்க முடியாது. ஹி இஸ் த கோட் ஆஃப் ம். ஃபுட்பால். அதனால வந்து அர்ஜென்டினாவ நான் செகண்ட் போடுறேன். ஒன்லி ஃபேக்டர் மெஸ்ஸி தான். ஏன்னா, நேத்து அடிச்ச செகண்ட் கோலுக்கு அவன் எடுத்த ஒருத்தன் அந்த ம். பாரடைஸ் வந்து டச்ச இப்படி எடுத்துட்டு, எடுப்பான். ஆ. ஆ இப்படி எடுத்துட்டு அப்புறம் 2 பேர மடிச்சு அடிக்கிறான்னா, ஹி ஹஸ் ஸ்டில் காட் இட். கரெக்ட்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அந்த அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு அடிக்கிற ஃபினிஷ் பால் வந்து அவனோட அவுட் சைடுக்கு தான் போகும். அத கண்ட்ரோல் பண்ணி ஆமாமாமா. தான் ஃபினிஷ் பண்ணுவான். ம். ஸோ அதனால ஹி ஸ்டில் காட் ஹிஸ் மேஜிக்கலான ஒரு டச். சரி, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். உன்னுடைய இப்போ ஒரு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. த ஒன் பிளேயர் 1 இல்ல. டாப் 3 பிளேயர்ஸ் ஹூ சர்ப்ரைஸ்ட் யூ த மோஸ்ட். நான் எதிரே பார்க்கல. ஆனா ம். வந்து ச சதிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரேங்கிங்ல 3 டூ 1. எனக்கு வந்து 3 வந்து டியமாண்டே. I did not expect the hype from him. Even though they won one and lost one game, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. டியாமாண்டே வந்து would have such a good World Cup and அவன் ஃபேஸ் பண்ண ஆப்போசிஷன்ஸும் குவாலிட்டி ஆப்போசிஷன்ஸ். எக்வடார் 1, அப்புறம் ஜெர்மனி 1. நான் வந்து ம். தே ஹி டெரரைஸ்ட் தேர் ஃபுல் பேக்ஸ். ஸோ டியாமாண்டே 1. அடுத்து நான் யார சொல்லுவேன்? நான் ஹாலாண்ட் நானும் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ நம்ம ம். பேசிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு பிரீமியர் லீக் மாரி ஏதோ ஒரு லீக் ஒன் மாரி ட்ரீட் பண்ணிட்டுருக்கான். ஆமா. இதுவரைக்கும் 4 கோல் அடிச்சுட்டான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப். ஸோ ஹாலண்ட் நான் சொல்லுவேன். ஹி இஸ் எ இங்க டீமன்டா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ம். ஏன்னா, ம். நானும் ஏன் ஹாலண்ட் ஃபீல் பண்றேன் அப்டின்னா, ம். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஹாலண்ட சுத்தி இருக்கிற டீம்னால தான் ஹாலண்ட் வந்து கோல் அடிச்சிட்டு இருக்கிறான். ம். ஹாலண்ட வந்து இதே ஹாலண்ட வந்து நீங்க வந்து ஒரு வேற டீம்ல விளையாட சொல்லுங்க. அவனால அடிக்க முடியாதுன்னு நெறைய பேர் சொல்லியிருக்கானுங்க. ஆமாமாமா. மான்செஸ்டர் சிட்டி குவாலிட்டி இருக்குன்ட்டுன்னு. ம். அதே ஹாலண்ட தான் தூக்கி நார்வேல போட்டாங்க. மான்செஸ்டர் சிட்டியும், நார்வேயும் நீ கம்பேரே பண்ணவே முடியாது. கரெக்ட்டா? கரெக்ட். ஓடெகார்ட் இருக்கான் நான் ஒத்துக்கிறேன். ஓகே. பட் அந்த டீம்ம சுத்தி இருக்கிற குவாலிட்டிய நீ பட் இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரைக்கருடைய கிரேட்னஸே வந்து அவனுக்கு கிடைக்கிற சான்ஸஸ்ல எவ்வளோ கிளினிக்கலா அவன் இருக்கான் அப்டின்ட்டு. அது ம். முக்கியமா இன்னைக்கு அடிச்ச அவன் 2 கோலுமே பார்த்தன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் கோலு அடிச்சு ஆல்மோஸ்ட் ஸ்லிப் ஆயிடும் அவனுக்கு அடிக்கும்போது. கரெக்ட், கரெக்ட், ஆனா கரெக்ட். அது ஃபினிஷ் ஆயிருச்சு. செகண்ட் கோல் வந்து இன்னைக்கு நம்ம அந்த எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கிராயினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவோம் தெரியுமா? ஆமாமா. இப்டி இப்டி அது ஆமாமாமா. பண்ணும்போதே பாதி இடுப்பு கிழியிற மாரி இருக்கும். அவன் அந்த மாரி வச்சுட்டு இப்டி தட்டி விடுறான்டா. பால் டாப் கார்னர்ல போய் விழுது. சோ தட் பெக்ஸ் தி கொஸ்டின். இப்போ வேர்ல்ட் கப் டாப் ஸ்கோரர்ல அவன் 3 பிளேஸ்ல இருக்கான். 2ண்ட் பிளேஸ்ல இருக்கான். 4-4ன்னு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல. அவன் சோ எப்படி பிரஸ் பண்றான் பாத்தியா? ஆ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வந்து கோல் கீப்பர் மிஸ்டேக்க இது பண்ணான். இதுலயும் வந்து மெண்டி வந்து தொசிக்கின்னு இருக்கான் பால என்ன ஆமா, பண்றதுன்னு தெரியாம. ஆமா. சோ ஹி ஹஸ் சோ இம்ப்ரூவ்ட் ஹிஸ் ஓவரால் கேம். இந்த வேர்ல்ட் கப்ல நல்லாவே அது நமக்கு தெரியுது. அண்ட் இன்னொருத்தரு இன்னும் ஒருத்தர் வந்து லியோனல் மெஸ்ஸிடா. நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. டேய் இப்படி ஒரு ஆட்டம் இருக்கும்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல. ஆ நான் நான் வந்து நான் மெஸ்ஸி ஹேட்டர்லாம் கிடையாது. எனக்கு ரொனால்டோ கன்னி. ஆனா மெஸ்ஸி ஹேட்டர்லாம் கிடையாது. அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டூ ஹேவ் அன் ஆவரேஜ் வேர்ல்ட் கப் தான். வித் ஆல் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். நம்ம பிரிவியூ இதுல கூட பார்த்திருந்தோம். பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டூ பி அட் 5 கோல்ஸ். அதுவும் ஒரு பெனால்டி வேற அதுல மிஸ் பண்ணியிருக்கான். ஸோ ம். நான் வந்து இப்படிதான். ஸோ நீ யார சொல்ற? எனக்கு வந்து 3 பிளேஸ்ல வந்து எனக்கு வந்து ஜெர்மனியோடைய நெமாச்சான்னு ஒரு மிட்ஃபீல்டர். ஆக்சுவலி 3 பிளேஸ்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ம், நெமாச்சா ஜெர்மனி, ஸ்லாட்டர்பேக். ஸ்லாட்டர்பேக் ஓகே. வந்து ஆடுன 2 மேட்சுமே பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே. நெமாச்சா கிட்ட ம், இருந்து ஒரு பயங்கரமான டிஃபென்சிவான பில்டப். அதுக்கப்புறம் வந்து சாரி ஒரு பிசிக்கலான இது. அதுக்கப்புறம் ஸ்லாட்டர்பேக் டாப் கிளாஸ் டிஃபென்ஸ் அது ஒண்ணு. 2வது பிளேஸ் வந்து அந்த மொராக்கோவோட புவாடி. புவாடி. ம். புவாடி வந்து இஸ் 18 இஸ் வயசு மாரியே தெரியலல்ல? 2 மேட்சுமே அதுவும் ஃபர்ஸ்ட் பிரேசிலோடலாம் வந்து பிளேட் லைக் அ மான்ஸ்டர். ஸோ ம். கண்டிப்பா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரைட்டஸ்ட் ஃபியூச்சர் அவனுக்கு இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஒலிசே சொல்லணும். ஓகே. ம். நம்ம என்னதான் சொன்னாலும் இஸ் கம்மிங் இன் ஃப்ரம் ரெட் ஹாட் ஃபார்ம். கரெக்ட்டா? ரைட். பட் இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஓகே. ம். அண்ட் பிரான்ஸ் மாரி பெரிய டீம்ல நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருந்தது என்ன அப்டின்னா, அந்த எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டூ ஸ்கோர்னா ஹூ இஸ் கோயிங் டூ பாஸ்? பிரான்ஸோட கரெக்ட். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் வந்து இன்ஃபாக்ட் அந்த செனகலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நம்ம பார்த்தோம். இந்த சேலஞ்சஸ்ல அவன் வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஃபோக்கலா அவன் வந்து இருக்கிறான். ஸோ அதனால இட்ஸ் அ வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஒலிசே.
ஸோ எனக்கு வந்து இதான் டாப் 3 பிளேயர்ஸ். பட் சரி இந்த இப்ப வேர்ல்டு நான் கப்ல கேட்கிறேன் இப்ப அ நான் கேட்கிறேன். யார் உன்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண டீம்? "அட தக்காளி இப்படி புஸ்வானமா போயிட்டீங்களேடா!" அப்படிங்கிற மாரி ஒரு டீம். யாரு உனக்கு? எனக்கு வந்து புஸ்வானாவா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட்டு டர்க்கி. நீங்க கெபாப் போட தான்டா லாய்க்கு அப்படின்னு. அப்படிங்க அதுவும் அந்த 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 ட்ரெய்லர்லாம் காமிச்சானுங்க தெரியுமா? பஸ்ஸு, காருன்ட்டுன்னு. நான் வந்து கமான் பாய்ஸ் ரெடி அப்படின்னு நினைச்சேன் நான். அண்ட் டர்க்கி எப்பயுமே ஒரு மேஜரான டார்க் ஹார்ஸா உள்ள வந்து வருவானுங்க. இந்த வாட்டி அப்படிதான் வந்தானுங்க. பட் இட்ஸ் இட்ஸ் அ மேஜரான டிசப்பாயின்ட்மென்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டர்க்கி. ம். இன்னொன்னு ஒண்ணு நான் சொல்லணும் அப்படின்னா, வேற யாரு இருக்கா? இவங்க அ அ கொலம்பியா. கொலம்பியா கொலம்பியா, இல்ல. ஈக்வட உருகுவே சாரி. யுருகுவே. ஆ. உருகுவே. வால்வர்டே உருகுவே தானே? ஆமா. ஆமா. பிஎஸ்லோட டீமு. ஆ. ம். அவன் வந்து அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜரான 2 ட்ரான்னு நெனைக்கிறேன் உருகுவே கன்டினியூஸா. ஆமா. அவனுங்களும் 2 2 ட்ரா. பாயிண்ட் தான். கேப் ஆமா. வர்டேயோடயே ட்ரா. அப்புறம் ஆமா. அது வந்து எனக்கு ஒரு மேஜரான சவுதியோட ஒரு ட்ராடா அவனுங்க. அதுதான். ஆமா. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன டீம் யாரு தெரியுமா? பெல்ஜியம் தான்டா. எனக்கு சீரியஸாவே 2 மேட்ச்ல கோலும் அடிக்கல. எப்படியோ தொசிக்கின்னு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2வது மேட்ச் எப்படி 0-0 முடிஞ்சுன்னு தெர்ல. அ ஈரான் ஆமா. வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய கேம் ரொம்ப மொக்கையா ஆடுனாங்க. பெல்ஜியம் வந்து ம். எனக்கு ரொம்ப இது. அடுத்து வந்து எனக்கு செனகல் கிட்ட நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அவங்க டீம்ல இருக்க பேஸ், நிக்கோலஸ் ஜாக்லி ம். எல்லாருமே ஒரு நல்ல டீம்டா. ஒரு ஸ்ட்ராங்கான பேக் லைனு. ஓகே ஒரு ஆவரேஜான கோல் கீப்பர். ஃபார்வர்ட் லைன்ல வந்து நல்லா ஊஆட்டி, மானே எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சொதப்பிட்டாங்களோ எனக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ம். ஆமா. அதே மாரி அதுக்கு ஈக்குவடார் கூட. ஈக்வடார் ம். வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஈக்வடார் கேம் இன் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபென்சிவ்லி சாலிடான டீம். பட் தே ஹேவ் ம். ஃபெயில்ட் டூ ஸ்கோர் இன் 2 வேர்ல்ட் கப் மேட்சஸ் அகைன். 2 சவுத் ம். அமெரிக்கன் டீம் வந்து தே ஆர் நாட் பெர்ஃபார்மிங் கிரேட். ஸோ அது ஒரு ட்ரெண்டாவே நம்ம பார்க்கலாம். பட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண டீம் ம். எனக்கு அப்டின்னா யுஎஸ்ஏ. நான் ம். வந்து ஓகே. கோச் மாமா வந்து பிரஷர்ல போட்டு சொதப்பிருவாரு அப்டின்னு நெனச்சேன். பட் 2மே ரொம்ப கன்வின்சிங்கான வின்னு. அது செகண்ட் வின்லாம் டோட்டல் டாமினேஷன். அண்ட் அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா யுஎஸ்ஏ வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுட வந்து பெர்ஃபெக்ட்டா ராலி பண்ணிட்டு, ம். பெர்ஃபெக்ட்டா தே ஆர் வொர்க்கிங் இட் அவுட். ஸோ அதனால அவங்க வந்து எனக்கு ஒரு மேஜரான சர்ப்ரைஸ். உனக்கு எது மேஜரான சர்ப்ரைஸ்? எனக்கு நார்வே தான். நான் வந்து இந்த ஆ. டெம்பரேச்சர்லாம் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. ஆர்க்டிக் சர்க்கிள்லேருந்து வந்து எங்க ஆடப் போறாங்கன்னுலாம் நெனச்சேன். ஊதி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு நார்வே தான். நார்வேயோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடியுமே ஐ திங்க் போடோ கிளிம்ட்க்கு ஒரு பெரிய பெரிய ரோல் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா ம். வந்து தே செட் தட் பேஸ் ஃபார் நார்வே இன் த யூரோப்பியன் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்லயே தே ஆமா செட் தட் சாம்பியன்ஸ். ஒரு சூப்பரான பெஞ்ச் மார்க். அண்ட் போடோ ம். கிளிம்ட்டோட பிளேயர்ஸ் நெறைய பேர் நார்வேல விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் தே ஹேவ் தட் மிக்ஸ் ஆஃப் போத் லோக்கல் பிளேயர்ஸ் அண்ட் பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் அண்ட் அதர் லீக் பிளேயர்ஸ். ஸோ ம். அதனால இட் வாஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் மென்ட் டு வொர்க் ஃபார் தெம் அண்ட் இட் இஸ் அதுவும் தே ஆர் இன் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் குரூப். பிரான்ஸ், ரைட். ஆமா. செனகல், ஈராக் கரெக்ட்டா? ஆமா. இதா கரெக்ட். ஆமா. ஸோ அதனால அது. ஸோ அடுத்து எந்த ஜெர்சி உனக்கு ரொம்ப இந்த இந்த வேர்ல்டு கப்ல இந்த ஜெர்சி தான் வா! அப்படின்னு இருக்கிறதுனா எது? எனக்கு வந்து லைவ்ல கூட சொல்லியிருந்தேன் நான். எனக்கு அந்த யுஎஸ் ஜெர்சி மேல ரொம்ப பியூட்டிஃபுல்லா யுஎஸ் ஃபிளாக வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ம். நான் ம். வந்து அவ்வளோ நல்லா எதிர்பார்க்கல. ஒரு ஆ. லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் ஃபார் ஜெர்மனி. அந்த ஷேப்ல ஜெர்மன் ஃபிளாக் அடிச்சிருக்காங்கல்ல, அது சூப்பரா இருக்கு. ம். கொஞ்சம் வின்டேஜ் ம். பிளஸ் மாடர்ன் கலந்த மாரி. உனக்கு எது ம். புடிச்சிருக்கு? எனக்கு வந்து மெக்சிகோ அண்ட் ம். ஜப்பான் 2மே என் ஃபேவரைட் கலர்ஸ் கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ அதனால ம். டெஃபினட்டா இது 2மே ரொம்ப புடிச்சிருக்கு. சரி, மக்கள் குயிக்கா மக்கள் கிட்ட கேட்போம் ஃபர்ஸ்ட்டு. கமெண்ட்ஸ்ல நீங்க அப்படியே மக்கள் தயவு கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஜெர்சி ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இல்ல. இன்னொரு ஒரு கொஸ்டின். ம். இந்த வேர்ல்டு கப் பார்க்கும்போது ஓ இரிட்டேட்டிங்கா இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருந்தா அது என்ன? புடிக்கல எனக்கு. இந்த புடிக்கலங்கிறது எனக்கு வந்து இந்த வாட்டர் பிரேக் புடிக்கலடா. ஹானஸ்ட்டா. நான் வருதுங்கிறதுக்காக சொல்லல. ஆனா நான் பிஎஸ்லோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஹி ஹாஸ் அ பாயிண்ட். என்னன்னா 2 ஹாஃபா இருக்க வேண்டிய கேம் இப்ப 4 ஹாஃபா 4 மாறியிருக்கு. ஆஃபா மாறிடுது. சோ ஸ்ட்ராட்டஜி மாறுறது. இன்ஃபாக்ட் நான் அந்த நெதர்லாண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்வீடன் கேம் பார்த்தேன்ல. நெதர்லாண்ட்ஸ் 2 கோல் அடிச்சுட்டு போயிட்ட பிறகு, ஸ்வீடன் ஏதோ 2 கோல்ல லீட்ல இருக்க மாரி ஆடுனாங்க. வாட்டர் பிரேக் முடிச்சுட்டு. ம். அது ம். வந்து அ ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் குடுக்குதா? 2 டீமுக்கும் அது அட்வான்டேஜ் தான். பட்
அ எனக்கு ஏதோ அது வந்து ஸ்ட்ராங்கர் நாட் டீமுக்கு அது யூஸ்ட் ஒரு டூ இட் பெரிய நானு. அட்வான்டேஜ். ம். ஸ்ட்ராங்கர் டீமுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபார் ம். எக்ஸாம்பிள் நேத்து ஆஸ்ட்ரியாவோடயே அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அர்ஜென்டினா அந்த பெனால்டி வாங்குற வரை அர்ஜென்டினா நல்லா ஆடுச்சு. பட் ம். அந்த வாட்டர் பிரேக் வர வரையுமே ஆஸ்ட்ரியாவுடைய பிரஸ் ரொம்ப இம்மென்ஸா இருந்தது. அந்த ம். வாட்டர் பிரேக் வந்து ஒரு 5, 10 மினிட்ஸ்ல கேம் சேஞ்ச். ரைட். அர்ஜென்டினா வந்து வேர் ஏபிள் டூ பிரேக். ஸோ ம். ஒரு நல்ல பெரிய டீமுக்கு வந்து அது பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மோரோவர் எனக்கு என்ன இரிட்டேட்டிங் ஆகுதுன்னா, அந்த ஒரு ஃப்ளோல கேம் போயிட்டு இருக்கு. ஆமா. ஃபுட்பாலோட பியூட்டியே என்னன்னா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும். ஒரு டீம் பயங்கரமா பிரஷர் போட்டுட்டு இருக்கும். அந்த பிரேக்கே இல்லாம எப்படி வந்து ஒரு டீம் பிரஷர பிரேக் பண்ணுதா? இல்ல வந்து அவங்க சக்கமாறாங்களா? அவங்க வந்து கிவ் இன் பண்றாங்களான்றது தான் ஃபுட்பால் அட் த கோரோட பியூட்டியே. இது அப்சல்யூட்லி. ஃபுட்பாலோட கேரக்டரே ஒரு 4 பார்ட்டா உடைக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால எனக்கும் அது ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். ம். எனக்கு இன்னொரு ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்டின்னா, இத சொன்னா அடிப்பாங்க எல்லாரும். போர்ச்சுகலுடைய மிட்ஃபீல்ட். நீ ரேஜ் வெயிட் பண்றதுக்காகவே இந்த ஆன்சர் சொல்ற மாரி இருக்கு. சீரியஸா நான் சொல்றேன். அ. ஒரு வேர்ல்டு கப் மேட்ச ஒரு இவ்ளோ ஸ்ட்ராங்கான டீம பார்த்துட்டு, இன்னைக்கு செகண்ட் மேட்ச் இன்னும் நடக்கல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு மட்டும் நான் சொல்றேன். நான் அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதே இல்லடா வாழ்க்கையில. ம். ஆமா, 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 ஆமா. ட்ரூ தட். சீரியஸா நான் சொல்றேன். இந்த இ இ அதாவது இந்த ஒரு பெரிய "டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ ஒரு பழமொழி இருக்குல்ல. பழமொழி இருக்கு. அதுதான் ஆமா. அதுதான். வென் யூ ஹேவ் டூ மெனி பிளேயர்ஸ் ஹூ வாண்ட் டூ பிளே தியர் ஓன் கேம் அப்படின்னா, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில மெஸ்ஸியோட செகண்ட் கோலுக்கு வந்து, ஆமா. அவன் வந்து மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ண பேரு மறந்துட்டேன். பாரடைஸ், பாரடைஸ். பாரடைஸ் வந்து அ அவனே அடிச்சு அவனே ஒரு அது வந்து கொஞ்சம் ஒரு கர்லர் போட்டிருந்தா உள்ள போயிருக்க நெறைய சான்ஸ் இருக்கும். பட் ஆனா ஹி ஆமா. ஹெல்ட் த பால். அவன் வந்து மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணணும்னு இல்ல. ஹி பாஸ்ட் ஃபார் த டீம் பேசிக்கா. ஹி தாட் கரெக்ட், ஓகே கரெக்ட். சான்சஸ் ஆஃப் மெஸ்ஸி ஸ்கோரிங் மைட் பி ஹையா ஃபார்ம்ல என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஹி டிட் தட். கொஸ்டின் என்னன்னா அதே இடத்துல ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸோ இல்ல வேற யாரோ இருந்திருந்தா, ரொனால்டோக்குன்னு இல்ல வேற ஸ்ட்ரைக்கர் அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தான். இட்ஸ் நாட் அபௌட் மெஸ்ஸி ஆர் இட்ஸ் நாட் அபௌட் ரொனால்டோ. அந்த போர்ச்சுகல் டீம பார்க்கும்போது டூ மெனி இண்டிவிஜுவல்ஸா விளையாடுறாங்கன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் தே கேம் இன் அஸ் எ ஹெவி ஃபேவரைட்ஸ் அண்ட் ஸ்டில் தே ஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இட்ஸ் எ வெரி கிளீன் ஸ்ட்ரகிள். இந்த ம். மேட்ச் வின் பண்ணிருவாங்க ஈஸியா. பட் அடுத்த மேட்ச் கொலம்பியாவோட தட் கொலம்பியாவோட வில் பி ஆமா. எ டஃப்பான டெஸ்ட். ஏன்னா அந்த ம். மேட்ச் டிரா ஆச்சு அப்படின்னா எவ்ரிதிங் சேஞ்சஸ். கரெக்ட். அவங்களுடைய ஃபிக்ஸ்சர்ஸ், அவங்களுடைய ஹூ தே மீட் அப்படின்றதே வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான மிடில் ஆஃப் தி வேர்ல்டு கப்ல நம்ம இருக்கிறோம். ஐ திங்க் இந்த சாட்டர்டேலேருந்து குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஆரம்பிக்குது. எல்லா மேட்சும் ஒரே டைம்ல நடக்கும். ம். அந்த குரூப்புக்கு தான் எல்லாமே 12:30னா 4 மேட்சும் 12:30க்கே நடக்கும். 2 மேட்சும் 12:30க்கே நடக்கும். ஆ ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாக் அவுட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பயங்கர ஒரு ஃபயரியான ஃபுட்பால் சீசனுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். பிசினஸ் எண்ட் ஆஃப் வேர்ல்டு கப். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க வந்து லைவ்ல நாங்க வந்து எவ்ரி மண்டே நைட் லைவ் பிளான் பண்ணியிருப்போம். 8:30 டூ 9:30. ஸோ அதனால நீங்களும் 8:30 சாரி 9:00 டூ 10:00. ஸோ நீங்களும் வந்து லைவ் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நாங்க வீடியோஸும் ரெகுலரா போட பார்க்குறோம். பட் நாங்க ஷார்ட்ஸ்லயும் சரி, Instagramலயும் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு. ஸோ அப்படியே Instagramக்கும் ஒரு ஃபாலோ அண்ட் லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்க தந்த சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ஒன்லி கால்பந்து ஆரம்பிச்சு 1 இயர் சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்து நெனச்சு கூட பார்க்கல. சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம் அப்டின்ட்டுன்னு. பட் அ சக்சஸ்ஃபுல்லா தெரியல. பட் வி ஆர் எப்படியோ 1 1 இயர் ஆகியும் இயர் நாங்க வந்து கடந்துட்டோம். கடந்துட்டோம். ஸோ அதனால அது ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு தான். அத பத்தின ஒரு வீடியோ ஒண்ணு நாங்க பண்ண போறோம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்ல வி வில் ஜாயின் யூ. லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர். பை பை.